பறையர் தான் தமிழர், தமிழர் தான் பறையர். ஆனா RSSக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது பௌத்தம் தான். ஆனா நம்ம பிளவுபட்டு நமக்குள்ள என்ன பிரச்சனைனா, நீ பெரியாளா நான் பெரியாளா, இந்தியா வாழ்றான் 5% இருக்கிறவன் தமிழ்நாட்டுல ஆள்றான். பிச்சையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 44 ரிசர்வேஷன் எம்எல்ஏக்கள் இவனுக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம சட்டமன்றத்துல குரல் கொடுத்தானுங்கன்னா இந்த பிரச்சனை நடக்குமா? நம்ம ஐயா பாரத ரத்னா அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஆட்சி அதிகாரத்தை நம்ம திறந்து தன்னால கதவுகள் திறக்கும். வீர வணக்கம். மற்றும் ஐயா PV கரியம்மாள் இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் அவர்களின் நினைவேந்தல் கூட்டத்தை திருவுருவப்படத்தையும் இடமிகு ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா S. குலசேகரன் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் தீவுத்திடல் ஏப்ரல் 14 இயக்கத்தின் தலைவர் அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும், அதே போல இங்கே வந்திருந்த ஸ்ரீகாந்தா பாக்யராஜ் MA புரட்சி தமிழர் கழகம் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பான உரையாற்றி எங்களுக்கெல்லாம் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கரின் பணிகளையும் செயல்பாட்டையும் சொல்லிக் கொடுத்த டாக்டர் எல். ஏசுமரியான் நிறுவனர் புரட்சி டாக்டர் அம்பேத்கர் நூற்றாண்டு இயக்கம், அதே போல ஐயா என்று கூறினார்கள். நானும் சிறிய அஞ்சலை செலுத்தி விட்டேன். நான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆள் கிடையாது. தற்பொழுது தலித் அரசியல் வந்த ஒரு சிறு பையன் தான். இன்று இந்திய குடியரசுக் கட்சியின் அத்வாலை பிரிவில் தமிழ்நாடு செயல் தலைவராக பொறுப்பேற்று 30 நாட்கள் ஆகிவிட்டது. எனக்கு தற்போது வயது 46 வயது ஆகிவிட்டது. நான் ஒரு 26 ஆண்டு காலமாக நமது பட்டியலின சமுதாய இயக்கத்தில் செயல்பட்டு அம்பேத்கர் வழியில் வந்து முறையாக என்னோட பெயர் சி. முருகன் என்கிற பெயரை அண்ணல் அம்பேத்கர் பெயராக என்னுடைய பெயரை வைத்துக் கொண்டு பௌத்தம் ஏற்றுக்கொண்டேன். பௌத்தத்தை முறைப்படியாக நான் அரசியலில் அரசாணை பெற்று ஆதார் கார்டு, பான் கார்டு எல்லாத்திலுமே நிறைவாக செயல்பட்டு என்னோட கடமையினை நான் செய்து கொண்டு வருகிறேன். இங்க இருக்கும் பிரச்சனைகள் என்னவென்றால் ஒரு சின்ன விஷயம்தான். அகர முதற எழுத்தெல்லாம் ஆதி பறையன் முதற்றே உலகு. இன்றைக்கு எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பறையர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மைதான். தமிழரா பறையரா அப்படி என்று கேட்டால் பறையர் தான் தமிழர், தமிழர் தான் பறையர். இது நமக்கே புரிய மாட்டேங்குது. உலகத்துல எந்த ஜாதிக்கார அடிபட்டாலும் ஒருத்தங்கள்ல தண்ணி வரும். அது யாரும் கேட்டு நம்பலாம். ஏன்னா இந்த உலகத்துக்கே பூர்வக்குடி நாம தான். இந்த உலகத்துக்கே ஜீன வழங்கினது யாருன்னு கேட்டீங்களா நம்பதான். ஆனா மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க விஷயத்தை மட்டும் தான் பேசிட்டு அவங்க ஒரு இனக்குழுவா செயல்படுவாங்க. பறந்து விரிந்த இந்த கண்டத்துல பரவலா வாழப்பட்ட ஒரு இனக்குழு, அந்த குடி பறைக்குடி. இந்த குடியிலிருந்துதான் தோன்றது பௌத்தம். இதுதான் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னாரு, சர்க்கேஸ்வரத்தை சென்ற தூணா நான் இருக்கிறேன். கடைசி காலகட்டத்தில் நடக்க என்னால பயன்பெற்று இடஒதுக்கீட்டின்படி அரசு வேலைகளை பயன்பெற்று அவங்களோட சொந்த பிரச்சனைகளை மட்டும் வாழ்ந்து அவங்களோட பொருளாதாரத்தை மட்டும் கண்ணெடுத்து முன்னெடுத்து அவங்கள மட்டும் வளர்த்திக்கிறாங்க. ஆனா படிக்காத பட்டியலின மக்கள், என்னோட இன மக்களை காப்பாற்ற யாரும் முன்னு வரல. இதுக்கு ஒரு மாற்று வழியை நான் விட்டுட்டு போறேன். அதுதான் பௌத்தம் ஏற்றுக்கொள்வது என்று அம்பேத்கர் அன்னைக்கே நான் சொல்லிட்டாரு. நாம என்ன பண்றோம்? துண்டு துண்டா பிரிஞ்சு ஒரு அமைப்பா ஒரு இயக்கமா செயல்படுறோம். ஐயா அவர்கள் சொன்னார்கள், RSS நமக்கு ஒரு முன்னோடியான ஒரு விஷயங்களை செய்து அந்த மாதிரி நாமளும் செய்யணும்னு சொன்னார். ஆனா RSSக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது பௌத்தம் தான். சங்கம் வச்சு நடத்தினது நம்ம பூர்வக்குடி பௌத்த பறையர்கள் தான் நம்ம நடத்தணும்.
அந்த சங்கம் வச்சு நடத்தினதுதான் RSS. அவன் ஜனசங்கம் சொல்லி கொண்டு வந்து அத நாம என்ன வழிமுறைகளை கொண்டு வந்தோமோ அவன் வழிமுறைகளை கொண்டு வந்து அவன் காப்பாத்தினான். இதுல என்ன பண்ற RSS இயக்கம் என்ன பண்ணுது, சிறப்பான ஒரு தலைவர்கள் முன்னெடுத்து யாரை போடலாம் என்ன போடலாம் ஒரு மைய குழு மாதிரி இருந்து அதுக்கு முதலமைச்சர் யாரு, பிரதமர் யாரு, ஜனாதிபதி யாருன்னு தீர்வு இருக்குது. ஆனா நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பௌத்தம் செழித்தோங்கி இந்த தமிழகத்துல இன்னைக்கு ஜாதி வாரியா நமக்குள்ள பல்வேறு பிரிவுகள் போட்டு நான் இந்த சமுதாயம் நான் அந்த நம்ம பறையர் சமுதாயத்திலே நம்ம ஒரு பிரிவை போடுறோம். பறையர் என்பது ஜாதி கிடையாது, அது தமிழர். நாம தான் உலகத்துக்கே தாய்மொழி எடுத்து கொடுத்த முதல் மொழி, உலகத்துக்கு முதல் மொழி தமிழ் மொழி. அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம. இந்த உலகத்துல பரவலா வாழப்பட்ட மனித நாகரிகம் தோன்றதுக்கு காரணம் நாம தான். ஆனா நம்ம பிளவுபட்டு நமக்குள்ள என்ன பிரச்சனைனா நீ பெரியாளா நான் பெரியாளா இப்படியே மாத்தி நமக்குள்ளே நம்மளே இழிவுபடுத்திக்கிட்டு ஐயா சொன்னாரு நான் உள்ள போறதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல மத்தவங்களை நம்ம சமுதாயம் சொன்னார். எல்லா இடத்தையும் அதான் நடக்குது. அவன் ஆதிக்கத்துல இருக்கிறவன் பணத்தை வச்சிருக்கிறவன் என்ன பண்றான், 3% இருக்கிறவன் இந்தியாவை ஆள்றான், 5% இருக்கிறவன் தமிழ்நாட்டுல ஆள்றான். ஆனா அனைத்து சதவீதங்களும் ஆற்றலும் அறிவும் திறமையை இருந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணினா நம்மளோட உரிமையை பெற முடியாது. நம்மளோட உரிமை நமக்கு பாபா சாஹேப் பாரத ரத்னா அண்ணல் அம்பேத்கர் ஏற்கனவே உருவாக்கி கொடுத்துட்டாரு. இடஒதுக்கீட்டின் படி எப்படி ஒரு 100 இடத்துல வேலை வாய்ப்பு போறோம்னா நமக்கு இத்தனை சதவீத வேலை இருக்குதோ அதே மாதிரி நமக்கு இந்தியா முழுக்க எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பல்வேறு இடஒதுக்கீட்டு விஷயங்கள் அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு விஷயங்களை பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த அதிகாரத்தை இடஒதுக்கீட்டின் படி வாங்கின அந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நமக்கான குரல் கொடுக்குறாங்களா? இங்க வேங்கவயல் பிரச்சனை பத்தி சொன்னாங்க. மற்ற இப்ப ஏற்கனவே அந்த பையன் தம்பி மதுரையிலயோ எங்கேயோ நவீன்குமாரா அவனை படுகொலை பண்ணாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம போட்ட பிச்சையில இருக்கிறாங்க பாத்தீங்களா 44 ரிசர்வேஷன் எம்எல்ஏக்கள் இவனுக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம சட்டமன்றத்துல குரல் கொடுத்தானுங்கன்னா இந்த பிரச்சனை நடக்குமா? இவனுங்க ஆளுங்கட்சியில அடிமையா இருந்துகிட்டு அவனுங்க கொடுக்குற எச்ச காசுக்கு பொறுக்கி தின்னுக்கிட்டு இந்த 7 எம்பிக்கள் எவனும் தெரியாது. அதே மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன், அவனுக்கு யாரு ராமாஜாமி போறானோ அவனை பக்கத்துல வச்சுக்கிறான். ஏங்க அருமையர் சமுதாயம் கொஞ்சம் போர்க்குணம் இல்லாதவங்க. அவங்க எதை சொன்னாலும் அவங்களுக்கு காரணம் கிடைச்சா அவங்களுக்கு ஆதாயம் கிடைச்சா அதனால போயிடுவாங்க. நாம போர்க்குணம் கொண்டவர்கள். இன்னைக்கு மகாராஷ்டிராவில பாத்தீங்களா பீமா குரகன் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. 25,000 பேசுவாக்களை 400 படை வீரர்கள் துரத்தி அடிச்சு அந்த வெற்றி தினம் தான் பீமா குரகன் வெற்றி தினம். நம்மளால ஏன் முடியல? நம்ம ஏன் ஆர்ப்பாட்டம் போராட்டம் வெற்றி பெற தேவையே இல்லை. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக பாரத ரத்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்காக இடஒதுக்கீட்டின்படி நிறைய சட்டமன்ற தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கிராம ஊராட்சிகள் கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு மாநகராட்சி கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரே குடையில் இருக்கிறது தான் பௌத்தம் சொல்லியிருக்காங்க. நீ எந்த ஜாதி வரையும் பிரியாத, நீ பறையராயிரு, பல்லராயிரு, அருந்தியர யாராயிரு, நீ ஜாதி தூக்கி வெளியில தூக்கி போட்டு மனுஷனாவா, ஒரு புத்திஸ்டாவா, பௌத்தமாவா. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்குதான். நாம என்ன பண்றோம், மாரியம்மன் கோயில் கட்டுறோம், அங்காளம்மன் கோயில் கட்டுறோம், ஐயனார் கோயில் கட்டுறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு ஏக்கர் நிலத்தை போட்டு ஒவ்வொரு புத்திஸ்ட் கோயிலை கட்டி அங்க பல்வேறு கலைகளையும் பல்வேறு பயிற்சிகளையும் நம்ம சொல்லிக் கொடுத்து அங்க சிறந்த தலைமையில மாவட்ட ரீதியா உருவாக்கி கொடுத்தா இன்னைக்கு நம்ம ஐயா பாரத ரத்னா அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஆட்சி அதிகாரத்தை நம்ம திறந்து தன்னால கதவுகள் திறக்கும். எளிமையான விஷயத்தையே நம்ம நீண்டமா நம்ம திறந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்திய அரசாங்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி அவரு B.R. கவாய் அவர்கள் இன்னைக்கு அந்த ஐயா கொடுத்த இடஒதுக்கீட்டின்படி தான் நீதிபதியா இருக்காரு. எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு சட்டமும் திட்டமும் எல்லாமே தெரியும், சுயநலமா இருக்காங்க. அதனால தயவு செய்து நான் வைக்கிற உங்களுக்கு ஒரு பணிவான கோரிக்கை, நாம எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம், எந்த அமைப்பாலும் இருக்கலாம், தேர்தல் காலங்கள்ல மட்டும் ஒரே கொடையில சேர்ந்து அது ஒரு கூட்டணியை அமைச்சு நாம தேர்தலை சந்திச்சு நாம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியை பிடிக்கணும், ஒரு பாராளுமன்ற தொகுதி பிடிக்கணும், ஒரு கிராம ஊராட்சியை பிடிக்கணும், ஒரு நகராட்சி மாநகராட்சி எல்லா இடங்களையும் நமது கொடி நீங்க எந்த அமைப்பு வேணாலும் வச்சுங்க. ஆனா அம்பேத்கர் பேரை சொல்லிட்டு ஒரு புதுசா அதையெல்லாம் ஒரு கொடையில ஒரு கூடையில போட்டு ஒரு பேரை வச்சு இப்ப காங்கிரஸ் கட்சியில என்ன இந்தியா கூட்டணி சொல்லி இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் காங்கிரஸ் கட்சி கூட்டணின்னு வைக்கல, இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம போட்ட ஒரு இந்தியா கூட்டணி வச்சுட்டோம். அந்த மாதிரி தலித்து இருக்கிற எல்லாம் ஏன்னா நம்ம யாருக்குமே அடங்க மாட்டாங்க, நம்மள சிங்க புலி. ஒருத்தர் ஒண்ணு சொன்னா டக்குன்னு கோவம் வந்துடும், ஏன்னா நம்ம சாப்பிடுற கறி மாட்டுக்கறி அந்த மாதிரி சொல்லின்னு கோவம் வந்துடும். எனக்கு பாருங்க கோவப்பட்டு வாயை இழுத்துக்கிச்சு. இப்பதான் கொஞ்சம் பண்புக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நம்ம வீரமோ ரோசமோ யாராவது நமக்குள்ள அடிச்சு கூடாதுங்க. நமக்குள்ள அடுத்தவங்க அடிக்கிறது நமக்கு தகுதி இல்லை.
இன்னைக்கு வன்னியர் மக்கள் எவ்வளவு அழகா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி எந்தெந்த இடத்துல புடிச்சு வச்சுட்டு இருக்கோம். பட்டாவுக்காக கோரிக்கை மனு கொடுத்து ஏங்கிட்டு இருக்கிற ஒரே இனம் பறையர் இனம் தான். அதை மாத்தணும்னா நமக்கான திறவுகோல் இருக்குது. அந்த திறவுகோல் தான் தேர்தல் அரசியல். அந்த தேர்தல் அரசியல் நீ தலைவனா நான் தலைவனாங்கிறத விட நாம எல்லாரும் தலைவர்களா சேர்ந்து ஒரே கூட்டமைப்பா உட்கார்ந்து இந்த 2026 தேர்தலை நம்ம சிறப்பான அந்த தேர்தல் நம்ம சந்திக்கணும். அதே போல மாவட்டந்தோறும் ஒவ்வொரு நம்ம மூத்த தலைவர்களும் நான் கேட்டுக்கொள்கிறது என்னன்னா, ஒவ்வொரு பௌத்த கோயிலை கட்டுறதுக்கு நீங்க எல்லாம் முன் சிறப்பா நீங்க வழிகாட்டணும். அதுக்கு நாங்கெல்லாம் உங்க பின்னாடி செயல்படுவோம் என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.